நான் ரூம்ல இருக்காங்க. செந்தில் வந்து கேட்குறாரு, "எனக்கு ஒரு ரூ. 2500 பணம் குடு. நாளைக்கு கண்டிப்பா டிஃபன் எல்லாருக்கும் குடுக்கணும்." அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட பணமே கிடையாது. "என்ன நீங்க தான் வந்து கோட்டர்ஸ் போணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்புறம் எதுக்காக தேவையில்லாத என்கிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கீங்க?" "ஓ! என்ன கூட்டிட்டு போய் விட்டுட்டு எல்லா செலவும் நான் பார்க்கணுமா? அதெல்லாம் எதுவுமே என்னால பண்ண முடியாது. அங்க போனா நீங்க தான் எல்லாமே பார்த்துக்கணும்." அப்படின்னு மீனா கோவமா சொல்றாங்க. "ஏய் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டி. நீ கவலைப்படாதடி. உனக்கு 2500னா ஒரு ரூ. 5000 கூட நான் குடுத்துர்றேன். தயவு செய்து இப்ப பணம் குடுடி. என்கிட்ட பணம் இல்லடி." அப்படின்னு கேட்குறாரு. "நீங்க தானே இப்ப தனிக்குடித்தனம் போணும்னு ஆசைப்பட்டீங்க. அதனால நீங்களே பார்த்துக்கங்க. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு மீனா அப்படியே கோவமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து வீட்ல இருக்காங்க. அப்ப கோமதி சொல்றாங்க, "இங்க பாரு மீனா, நீ தனிக்குடித்தனம் போறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இங்க இருக்கு. எடுத்துக்கோ." அப்படின்னு சொல்றாங்க. அங்கருந்து மீனா அப்படியே கிட்ட வராங்க. வந்து கோமதி அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழறாங்க. "ஏய் ஏன்டி இப்படி அழற?" அப்படின்னு கேட்குறாங்க. "அத்தை, இந்தாங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. அத வாங்கி அந்த ஜுவல்ல பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேங்கிள் குடுக்குறாங்க. அத வாங்குறாங்க. வாங்கிட்டு, "எதுக்காகடி இது எனக்கு குடுக்குற?" அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. "அத்தை இங்க பாருங்க. நான் உங்களுக்கு குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் நான் குடுக்குறேன். நான் இங்கேருந்து போன ஒரு ஞாபகமா உங்களுக்கு இருக்கட்டும்." அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி நான் உனக்கு பாத்திரத்தெல்லாம் வாங்கி குடுத்தேன்ல, அத அதுக்கு பதிலா குடுக்குறியா? அப்படி இல்லன்னா நீ இந்த வீட்ல இவ்வளோ நாளா இருந்தியே, நான் சாப்பாடு போட்டேன், உன்ன நல்லா பார்த்துக்கினேன். அதுக்காக நீ குடுக்குறியா? எல்லாத்தையும் முடிச்சுட்டு போலான்னு நெனைக்கிறியா?" அப்படின்னு கோமதி சொல்றாங்க. "அத்தை அப்படி பேசாதீங்க அத்தை. தயவு செய்து அப்படி பேசாதீங்க அத்தை." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமா அழறாங்க. தேம்பி தேம்பி அழறாங்க. "இங்க பாருங்க, நான் அதுக்காக குடுக்கல அத்தை. எனக்கு தோணுச்சு. அதனால தான்." அப்படின்னு சொல்றாங்க. சரி எல்லாருமே சேர்ந்து போறாங்க. அந்த புது வீட்டுக்கு. போனோனே அப்படியே உள்ள போய் பார்க்குறாங்க. வீடுலாம் சூப்பரா இருக்கு. நல்லா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தங்கமயிலாம் உள்ள போறாங்க. உள்ள போனோனே, "என்ன இது ரூம் எல்லாம் பொட்டி பொட்டியா இருக்கு. சின்ன சின்னதா இருக்கு. இதுக்கா வரணும்னு அப்படி ஆசைப்பட்டாங்க?" அப்படின்னு கேட்குறாங்க தங்கமயில். "இங்க பாரு, ரூமெல்லாம் பொட்டி பொட்டியா இருந்தாலும் தனியா இருக்கிறது தான் சுகமே. புரியுதா உனக்கு? அதனால தான் அவங்க தனி குடித்தனம் போறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளாலாம் தனி குடித்தனம் போக முடியுமா? நாமெல்லாம் அங்கேயே தான் இருக்கணும். நம்ம தலையெழுத்து அப்படி. இவங்க குடுத்து வச்சவங்க தனியா வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா சொல்லிட்டு இருக்காங்க. "ஆமா, ஆமா. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்." அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலும் சொல்லிட்டு இருக்காங்க. சரவணன் ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனா இருக்காரு. அப்ப கேட்குறாரு கதிர், "என்னண்ணா ஒரு மாதிரி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல கதிர், என்னால இப்ப கூட நம்பவே முடியல. செந்தில் வந்து தனி குடித்தனம் வந்துட்டான்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்கவே முடியல." "அண்ணா அதெல்லாம் ஏத்துக்க தான் வேணும். இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க தனி குடித்தனம் வந்துட்டாங்க. சரி வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க வந்து கோமதியும் போறாங்க. "எங்க சாமி ரூம் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அங்க போயிட்டு சாமி ரூம் எல்லாமே அரேஞ்ச்லாம் பண்றாங்க. எல்லாமே ரெடி பண்றாங்க. மாமா மட்டும் வரவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பால் காச போறாங்க. அதுக்குள்ள கரெக்ட்டா பாண்டியன் வராரு. "வாங்க, வாங்க உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்க இருக்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமா கூப்பிடுறாங்க. "உள்ள வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன வரமாட்டேன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "இல்ல எனக்கு வரணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் வந்தேன்." அப்படின்னு சொல்றாரு. "சரி பால் காசு இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பால் காசுறாங்க. பால் காசிட்டோனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்படியே 2 பேருமே கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. "பாண்டியன் நீங்க நல்லா இருக்கணும். இனிமே நீங்க நல்லா வரணும்." அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. அதே மாதிரி கோமதியோட கால்லயும் விழறாங்க. அவங்களும் ஆசீர்வாதம் பண்றாங்க. "நீங்க நல்லா இருப்பீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அங்க டிஃபன் எல்லாமே அரேஞ்ச் பண்றாங்க. அதே மாதிரி வரவங்க எல்லாருமே அவங்கவங்க கிஃப்ட்ட குடுக்குறாங்க. குடுத்துட்டு எல்லாமே டிஃபன் எல்லாமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு உடனே எல்லாருமே போறாங்க. "சரி டைம் ஆகுது, நான் கிளம்புறேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "அப்பா சாப்பிட்டு போப்பா." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்றாரு. எல்லாருமே சொல்றாங்க. "ஐயோ வேண்டாம் வேண்டாம், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்றாரு. "எங்க வந்தாலும் நீங்க சாப்பிடவே மாட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. "பரவால்ல, எனக்கு டைம் ஆச்சு கடைக்கு. நான் சும்மா உங்கள வந்து பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஒண்ணும் இல்ல பரவால்ல. நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து பாண்டியன் அப்படியே போறாரு. இவரு அப்படிதான் எங்க வந்தாலும் சாப்பிடவே மாட்டாரு. உடனே அங்கருந்து போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அங்க எல்லார்கிட்டயுமே சொல்றாங்க.